20 நாள் கழிச்சு எந்த ஒரு நாள் வந்துரும்னு எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோமா, ஆனால் வரக்கூடாதுன்னு சீக்ரெட்டாக ப்ரே பண்ணிட்டு இருந்தோமா, அந்த ஒரு நாள் வந்துருச்சு. இஸ்ரேல் இன்வேட்ஸ் காசா. இவங்க அஃபிஷியலாக அதை இன்வேஷன்னு சொல்லலைனாலும் நேற்றுக்கு ராத்திரி காசாவுக்குள்ளே ரெய்டு ரொம்ப டீப்பாகவே போன இஸ்ரேல் படையினர் இன்னும் வெளியே வரல. இதுவரைக்கும் ஏகப்பட்ட டனல்ஸை உடைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கண்டினியூஸாக வானத்திலேருந்து குண்டுகள் போடப்பட்டுட்டே இருக்குது. கடந்த 20 நாட்களில் இல்லாத அளவுக்கு, ஏன் பாலஸ்தீனோட வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இந்த காசா ஸ்ட்ரிப்பில் நேற்றுக்கு நைட்டு தான் இருக்கிறதுலே அதிகமான குண்டுகள் போடப்பட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் எத்தனை பேர் இறந்துருக்காங்கிற எண்ணிக்கை கூட இன்னும் வெளியே வரல. ஏன்னா எந்திரிச்சு வெளியே போய் நிற்க முடியாத அளவுக்கு சரமாரியாக குண்டுகள் நார்த் காசாவில் விழுந்துக்கிட்டே இருக்குது. இந்த குண்டுகள் விழ 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 கண்டினியூஸா காசாக்குள்ள இஸ்ரேல் புஷ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல எல்லாருமே இருந்துகிட்டு இது என்ன வெறுமனா ரைடு உள்ள போயிட்டு திருப்பி வந்துருவாங்களே அதுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. இந்த தடவை நேத்திக்கு போனவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா உள்ளுக்குள்ள ஊடுருவி போய்கிட்டே இருக்காங்க. கண்டினியூஸா காசாக்குள்ள ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ்டு இன்வேஷன் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பட் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ இப்பவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இஸ்ரேல் இந்த மூவ்மெண்ட்டை உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஏண்டா பலஸ்தீனிய பொதுமக்கள் என்ன பாவம் பண்ணாங்கன்னு கேட்குறப்போ என்ட்ராகிறது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா யூஎஸோட ராணுவ கப்பல்கள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டுக்கு அங்கே நின்றுட்டு இருக்குது. இன்ஃபேக்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட மேலே விழுக வேண்டிய ஒரு பர்டிகுலர் தாக்குதலை அமெரிக்க ராணுவ கப்பல் தகர்த்துக்குது. ஸோ இஸ்ரேல் நீ முன்னாடி போய் அடி, ஒன்னை எவனாவது அடிக்க வந்தால் நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க ராணுவம் இறங்கி அடிச்சிருக்காங்கிறது அஃபிஷியலாக நியூஸாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அப்டேட் வந்துட்டு இருக்குது. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா காசாவில் இருக்கிற மக்களுக்கு எப்படியாவது இன்டர்நெட் கொடுங்க, இவ்வளோ நாள் காசாக்குள்ளே இந்த பிரச்சனைலாம் நடக்குதுன்னு இன்டர்நெட்டில் நம்மளால் போஸ்ட் பண்ண முடிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ இவ்வளோ பேர் உள்ளுக்குள்ளே போகிறாங்கன்னு தெரிஞ்சவொன்னா காசாவோட நெட்வொர்க்கெல்லாம் கூட உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஹியூமனிடேரியன் கிரைசிஸே காசாவுக்குள்ளே உருவாகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் போஸ்ட் மேக் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்வேஷனோட டெப்த் என்ன, இந்த போரில் இஸ்ரேல் ஜெயிப்பாங்களா காசா ஜெயிப்பாங்களா, காசாவுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்ன, காசான்னு சொல்கிறத விட ஹமாஸ் ஜெயிப்பாங்களா, இஸ்ரேல் ராணுவம் ஜெயிக்குமா, இஸ்ரேலுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்ன, ஹமாஸ்க்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்ன. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்தில் காசாவில் குண்டு சத்தமும் குழந்தைங்க அழுகிறதும் கண்டினியூஸாக உள்ளுக்குள்ள எதிரி நாட்டில் இருக்கிறவங்க என்டர் ஆகிட்டு இருக்கிறது தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ என்ன நடந்துட்டு இருக்காங்க அதை டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி உலகத்தில் இன்னொரு மூலையில் நடந்துட்டு இருக்கிற நியூஸ் டெய்லி உங்ககிட்ட சேர்க்குறப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருந்துட்டு இருக்கும். இத்தனை பேர் நம்மளை பார்க்குறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு. எனிவே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் MG ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டேன். நான் லாஸ்ட் 24 hours ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு காலகட்டம். நேத்திக்கு ராத்திரி தான் பலஸ்தீன் வர்சஸ் இஸ்ரேல் பிரச்சனையில் வரலாற்றிலேயே இந்த பிரச்சனை மட்டும் இல்லை, இதுவரைக்கும் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் நடந்த இத்தனை வருஷ பிரச்சனையிலே அதிகமான குண்டுகள் போடப்பட்ட நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நேத்திக்கு ராத்திரி. கண்டினியூஸ் பம்பார்ட்மெண்ட் இது வரைக்கும் வரலாற்றிலே பார்க்காத அளவுக்கு குண்டு மழையாக பொழிஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த மழை கண்டினியூஸாக குண்டுகளாக அங்கே விழுந்துட்டு இருக்கப்போ அது பாகுபாடு இல்லாமல் ரெசிடென்ஷியல் பில்டிங்கு, ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு கண்டமானிக்கு விழுந்துருக்குது. இது விழுந்துக்கிட்டே இருக்கிற அதே நேரத்தில் யூஎன்ல ஒரு மிகப்பெரிய ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் உட்காந்துட்டு இருக்காங்க. பிகாஸ் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நடந்துட்டு இருக்கு, இந்த ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணுற யூஎன் எங்கப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை யூஎனில் நேற்றுக்கு இங்கே ஒரு ஹியூமனிடேரியன் ட்ரூஸ் உருவாக்கணும், இங்கே பொதுமக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, அதனால ஹமாஸ் எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணும், பிடிச்சி வச்சிருக்கிற ஹோஸ்டேஜஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணும், இஸ்ரேல் ஹமாஸ்க்கு பலஸ்தீனில் இருக்கிற மக்களுக்கு போக வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தக்கூடாது, இந்த குண்டுகள் எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கணும், கொஞ்சம் நேரத்துக்கு சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டிங் வைக்கிறாங்க. இந்த ஓட்டிங்கில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இஸ்ரேல் இல்லை நாங்கள் அடிக்க தான் செய்வோம், நாங்களாம் நிறுத்த முடியாதுங்கிற ஒரு ஜோனில் இருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. இந்தியா இதில் ஓட் பண்ணுறதுக்கு அப்ஸ்டெயின் பண்ணிட்டாங்க. மீன்ஸ் நாங்கள் இதில் ஓட்டு போடலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக் வாங்கியாச்சு. இந்த சைடு அரப் கண்ட்ரீஸ்லாம் இல்லை அவங்க நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெஜாரிட்டி நிறுத்தணும், அங்கே இருக்கிற பொதுமக்கள் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால யூஎன் இந்த ரெசல்யூஷனை அடாப்ட் பண்ணுது. அங்கே இப்போதைக்கு வி ஆர் காலிங் ஃபார் அ ட்ரூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது எந்த விதத்தில் ரியல் அப்ளை ஆகும்னு தெரில. ஏன்னா இஸ்ரேல் இதுக்கு முன்னாடி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா யூஎனுக்கு, நீ முதல்ல ரிசைன் பண்ணிட்டு கிளம்பு, நீ யார் என்ன சொல்கிறதுக்கு, எங்கால் செத்தப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படிங்கிற ஒரு டோனில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. யூஎஸ்க்கு வீட்டோ பவர் இருக்குது, யூஎஸ்ஏ இதுக்கு நோ சொல்லியிருக்காங்க, நாங்கள்லாம் நிறுத்த முடியாது, இஸ்ரேல் அடிக்கிறதுக்கு இஸ்ரேலுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு யூஎஸும் சைடு எடுத்திருக்காங்க. ஸோ யூஎன் இப்போதைக்கு ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் சுச்சுவேஷனில் தான் இருந்துட்டு இருக்குங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். ஓகே, நேற்றுக்கு குண்டு மழை பொழிஞ்சுக்கிட்டே இருக்கிறப்போ கிரவுண்டில் இன்னொரு விஷயம் நடந்துச்சு. இதுவரைக்கும் காசாக்குள்ள 2 முறை இஸ்ரேல் ரெய்டு நடத்திட்டு வந்தாங்க. ரெய்டுனா ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு இன்வேஷன், நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் ரஷ்யா மாதிரி நாங்கள் உக்ரைனுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லாமல் டெஸ்ட் பண்ணிட்டு வெளியே வந்தாங்க.
அப்புறம் உள்ளே போய் மறுபடியும் டெஸ்ட் பண்ணிட்டு வெளியே வந்தாங்க, மறுபடியும் உள்ளுக்குள்ளே போய் டெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. நேற்றுக்கு நைட் வந்து ரொம்பவே டீப்பாக உள்ளுக்குள்ளே போயிட்டாங்க. நம்ம வந்து காசா மெயின் சிட்டிக்குள்ளேயே என்டர் ஆகிட்டாங்க. காசா ஸ்ட்ரிப்பில் வந்து காசா சிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் பல கிராமங்கள் இருக்குது, நார்த்லேயும் சில கிராமங்களை தாண்டி தான் காசா சிட்டிக்குள்ளேயே போக முடியும். இப்போ எப்படி வந்து சென்னைன்னு சொன்னால் கோர் சென்னை இருக்குது, அதை சுற்றி இருக்கிற ஏரியாவும் இருக்குல்ல, அந்த மாதிரி இவங்க சுற்றி இருக்கிற ஏரியாக்குள்ளே தான் முதல்லலாம் போயிட்டு வந்தாங்க. பட் நேற்றுக்கு நைட்டு வந்து இவங்க கண்டினியூஸாக காசா சிட்டிக்குள்ளேயே வந்து உள்ளுக்குள்ளே என்டர் ஆகிட்டாங்க. என்டர் ஆகிறதுக்கு இவங்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வானத்திலிருந்து கண்டினியூஸாக குண்டு மழையாக வந்து பொழிஞ்சிட்டே இருக்குது. நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது வரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு அதிகமான குண்டுகள் வந்து காசா மேலே நேற்றுக்கு ஒரு ராத்திரி போடப்பட்டிருக்கு. இன்னும் இறந்தவங்க எண்ணிக்கைன்னு கூட நம்மளுக்கு என்னென்னு வெளியே தெரிய வரல. இவ்வளோ ஒரு தாக்குதல் வானத்திலேருந்து போயிட்டு இருக்கப்போ இஸ்ரேலோட ராணுவம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ளுக்குள்ளே புஷ் பண்ணியிருக்காங்க. நேற்றுக்கு நைட்டு போனவங்க எப்போவுமே ரெய்ட் நடக்கிறப்ப நைட்டு போயிட்டு திருப்பி வந்துருவாங்க. ஏன்னா இந்த டேங்க் எல்லாம் இருக்குல்ல, டேங்க்குலாம் வந்து நைட்டு தான் அட்வான்டேஜ் இருக்குது. பகல்லலாம் அதை ஸ்பாட் பண்ணுறது ஈஸியாக அது மேலே பதிலுக்கு தாக்குதல் நடக்கும், ரிட்டர்ன் வந்துருவாங்க. ஆனால் நேற்றுக்கு நைட் உள்ளுக்குள்ளே போனவங்க இந்த தடவை ரிட்டர்ன் வரவில்லை. இன்னைக்கு விடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னமும் அவங்க வெளியே வரல. உள்ளுக்குள்ளே இறங்குற படைகள் மட்டும் அதிகமாகிட்டே இருக்குது. விச் மீன்ஸ் இட் இஸ் பிகமிங் அன் இன்வேஷன், இட் இஸ் நாட் எ ரெய்டு. ஆனால் அவங்க அதை அஃபிஷியலாக சொல்லலை. மேபி ஒரு வேளை ஹமாஸோட எதிர்ப்பு அதிகமாக இருந்திருந்தால் அவங்க திருப்பி வந்திருக்கலாம், அதை ஒரு ரெய்டுன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். மேபி அது ஒரு டிப்ளமேட்டிக் சாய்ஸாக இருந்திருக்கலாம். பட் அவங்க அஃபிஷியலாக இதை வந்து ஒரு இன்வேஷன்னு சொல்லலைனாலும் நடந்துட்டு இருக்கிறது ஒரு இன்வேஷன் தான். உள்ளுக்குள்ளே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் நேற்று நைட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேல் சைட்லேருந்து யாரும் இறந்து போகலப்பா, எங்களோட ஐடிஎஃப்ல இருந்து இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்லேருந்து யாரும் இறந்து போகலை. இது வரைக்கும் நடந்த 20 நாட்கள் பிரச்சனையிலையுமே நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கம் 200 பேர் இறந்து போயிருக்காங்க, மீதி யாரும் இறந்து போகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க உள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக போனப்போ 150 டனலை இது வரைக்கும் நாங்கள் உடச்சிருக்கோம். இங்கே இருக்கிற கிரவுண்ட் ஃபோர்ஸஸ் வந்து உள்ளுக்குள்ளே போய் டனல் எங்கே இருக்குதுன்னு பார்த்து சொல்கிறேன். ஏன்னா நேற்றுக்கு வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஹமாஸ் வந்து காசாக்கு கீழே ஒரு மிகப்பெரிய டனல் சிட்டியாவே உருவாக்கி வச்சிருக்காங்க. இவ்வளவு குண்டுகள் விழுந்தாலும் அவங்க மேலே பெருசாக தாக்குதல் நடத்தாமல் அவங்களோட கோர் லீடர்ஷிப் நின்றுட்டு இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஹமாஸ் நெட்வொர்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக டனல்ல இருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் கிரவுண்ட் ஃபோர்ஸஸ் வந்து உள்ளுக்குள்ள கிரவுண்டில் போய் இந்த இடத்துக்கு கீழே டனல் இருக்குதுன்னு ஸ்பாட் பண்ணி வானத்தில் இருக்கிற ஏர்ஃபோர்ஸ்க்கு கமாண்ட் கொடுக்குறப்போ ஏர்ஃபோர்ஸ் வந்து அந்த இடத்த குறி வச்சு தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படி பல டனல்ஸ் நேத்திக்கு மட்டுமே வந்து 150 டனல்ஸ் வந்து உடச்சி விட்டுருக்கோம் அப்படின்னு வந்து இஸ்ரேல் கிளைம் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது, இன்டர்நெட் கம்ப்ளீட்டாக வந்து ஷட் டவுனும் பண்ணி விட்டுருக்காங்க. எங்கெங்கே டெலிகம்யூனிகேஷன் டவர்ஸ் இருக்குதுன்னு பார்த்து இஸ்ரேல் வந்து காசாக்குள்ளே இருக்கிற இந்த டெலிகம்யூனிகேஷன் டவரையுமே வந்து நேற்றுக்கு அடித்து உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் ஒரு கம்ப்ளீட் கம்யூனிகேஷன் பிளாக் அவுட் ஏற்பட்டிருக்குது. எல்லாருமே ரொம்ப பயப்படுறது இந்த ஒரு கம்யூனிகேஷன் பிளாக் அவுட்டை நினச்சி தான். எந்த ஒரு போர் நடந்துட்டு இருக்கப்பமே, உக்ரைன் ரஷ்யாவாக இருக்கட்டும், இல்லை வந்து தாலிபன் வந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ளே டேக் ஓவர் பண்ணுறப்ப யூஎஸோட இருந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அங்கே என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது உலகத்தினால பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா இன்டர்நெட் வந்து அவைலபிளாக இருந்துச்சு, ஃபோட்டோஸாக இருக்கட்டும் வீடியோஸாக இருக்கட்டும் வெளியே வந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப எல்லாம் மீறி போகிறப்போ மக்கள் குரல் கொடுப்பாங்க. அப்போ அந்த அப்ரஸர் வந்து எப்போவுமே கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 4 ஸ்டெப் பேக் எடுப்பாங்க. ஆனால் இந்த முறை வந்து அவங்க அடிச்சிருக்கிறது முதல்ல டெலிகம்யூனிகேஷன் டவர் இவங்க உள்ளே என்டர் ஆகிறப்போ. ஸோ உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது இனிமே வெளியே வராது. அப்படியே வெளியே வரணும்னாலும் இது வரைக்கும் சேட்டலைட் ஃபோன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வெளியே வராது அப்படிங்கிறப்போ உள்ளுக்குள்ளே என்னன்னாலும் பண்ணலாங்கிற ஒரு அச்சம் வந்து உலகத்தில் இருக்கிற நிறைய பலஸ்தீனிய மக்கள் மேலே வந்து அக்கறை கொண்டவங்களுக்கு என்னன்னால், அப்போது கம்ப்ளீட்டாக கம்யூனிகேஷனை பிளாக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது வெளியே இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும், எப்படி தெரியும், நம்ம எப்படி குரல் கொடுக்க முடியும், எப்படி உங்களை தட்டி கேட்க முடியுங்கிற ஒரு கேள்வி எந்திரிக்க ஆரம்பிச்சிருக்குது. அது போக அந்த யாருமே பார்க்கலன்னா அவங்க என்னன்னாலும் பண்ணுவாங்களே அப்படிங்கிற ஒரு பயமும் உருவாகி இருக்குது. அட் த சேம் டைம் நிறைய பேர் என்ன கேட்க ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இலான் மஸ்க் கிட்ட வந்து ரெக்வஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தயவு செஞ்சு காசாவில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் ஸ்டார்லிங்க் இன்டர்நெட்டை கொடுங்க. நான் ஸ்டார்லிங்க் உங்களுக்கு தெரியும், சேட்டலைட் இன்டர்நெட்டை. ஸோ அந்த இன்டர்நெட்டை கொடுங்க, காசாவில் இருக்கிற மக்களுக்கு இன்டர்நெட் வேணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மென்ஷன்ஸ் வந்து எக்ஸில் போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 500,000. ஸோ அத்தனை பேர் வந்து ரெக்வஸ்ட்டை போஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்லிங்க் சேட்டலைட்டை அவங்க கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கோங்களேன், அது முதல்ல பாசிபிள் கிடையாது. ஏன்னா இஸ்ரேல் கண்ட்ரோல்ஸ் ஹூ கேன் சென்ட் வாட் இன்டூ காசா. ஓகேவா, இஸ்ரேல் தான் வந்து ஏர் கண்ட்ரோலும் வச்சுருக்காங்க, ஏர் சுப்பீரியாரிட்டியும் இருக்குது. ஸோ அவங்கள மீறி போக முடியாது. அதையும் மீறி சேட்டலைட் மூலியமாக நம்ம இன்டர்நெட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்டார்லிங்க் ஆண்டனாஸ் இருக்குல்ல, அது இஸ்ரேலில் கிடையாதுங்கிறது தான் இருக்கிறதுலே யதார்த்தமான ஒரு விஷயம். அங்கே வந்து அந்த ஸ்டார்லிங்க் ஆண்டனா இல்லைங்கிறப்போ ரிசீவிங்க்கும் மோஸ்ட்டாக மொபைல்ஸோ எதுவுமே இப்போ நிறைய இல்லை. ஏன்னா ஃபியூவல் கிடையாது, ரீசார்ஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறப்போ அங்கே இருக்கிற மக்கள் வந்து எப்படி இதை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எந்திரிக்கப்பட்டு இருக்குது. ஸோ அதனால் இலான் மஸ்க்கும் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இதில் பெருசாக கீன் இன்ட்ரெஸ்ட் காமிக்கலை. பட் வாட் எவர், அதுதான் ஒரு விஷயம் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. பட் இன்றைக்கி வந்து ஒரு லைட்டாக யூஎஸை கலாய்ச்சி விட்டுருக்காரு. ஈவன் தோ மஸ்க் இஸ் அன் அமெரிக்கன், அவர் வந்து யூஎஸை கலாய்ச்சி விட்டுருக்காரு. ஏன்னா ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் இருக்கிற ஒரு பிரச்சனையும் சைடில் போயிட்டு இருக்குது. ஈரான் வந்து காசா பக்கம், அமெரிக்கா வந்து இஸ்ரேல் பக்கம். ஸோ அதே காம்படிஷன் வந்து இங்கேயும் போயிட்டுருக்குங்கிறப்போ ஒரு மீம் போட்டிருந்தார். அந்த மீமில் பார்த்தீங்கன்னா
எங்களோட பேஸ் கிட்ட இவங்க கண்ட்ரியை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிற மாதிரி ஈரானை சுற்றி வந்து அமெரிக்கன் பேசஸ் இருக்குது. அமெரிக்கா வந்து இங்கே தான் கிளம்பி போய் அவங்களோட ராணுவ பேஸை வச்சிருக்காங்க. அது எங்களோட பேஸ் கிட்ட ஏன்டா நீ உன் நாட்டை வச்சிருக்கேன்னு கேட்குற மாதிரி ஒரு கலாய்க்கிற மாதிரி ஒரு மீம். பேசிக்காக இது அவங்களோட ஊர், நீ அந்த உலகத்தோட இன்னொரு மூலையிலேருந்து இங்கே வந்துக்கிட்டு நீ அவங்கள போட்டு தொல்லை பண்ணிருக்கேங்கிற ஒரு டோனில் பேசிகிட்டு இருக்காங்க. பட் எனிவே வாட் எவர் செட் நம்ம அதுக்குள்ளே போகலை. நேற்றுக்கு யூஎன் எலெக்ஷனில் வந்து இந்தியா அப்ஸ்டெயின் பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்களா. இந்தியா வந்து ஒரு நியூட்ரல் அப்ரோச்சை நம்ம உக்ரைன் ரஷ்யாவுக்கு என்ன பண்ணோமோ அதையே இங்கேயும் கண்டினியூ பண்ணுறோம். இஸ்ரேல்கிட்டையும் போய் நீங்கள் நிறுத்துங்க நம்ம சொல்லலை. காசா கிட்டையும் போய் நீங்கள் நல்லவங்க நீங்கள் கெட்டவங்க அப்படின்னு ரெண்டுமே சொல்லலை. நம்ம வந்து பேசிக்காக இல்லை நாங்கள் இதுலேருந்து வெளியே நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டோம். இந்த ஸ்டாண்டு நல்ல ஸ்டாண்டாக இல்லையாங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் எனிவே மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து லெபனான் அடிச்சிருக்குது, இஸ்ரேல் வந்து ஈஜிப்ட் அடிச்சிருக்குது. ஈஜிப்ட் அடித்தது வந்து ஒரு விபத்து அப்படிங்கிற ஒரு டோனில் தான் இப்போதைக்கு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அது தெரியாமல் வந்து விழுந்த மிசைல்னு சொல்கிறாங்க. ஆனால் லெபனானில் இருந்து ஒரு தாக்குதல் வந்து இஸ்ரேலுக்கு வந்ததாகவும், இஸ்ரேல் வந்து அதனால் பதிலுக்கு அது இஸ்ரேல் மேலே வந்து சும்மா தாக்குதல் வரல. இஸ்ரேலோட ட்ரோன்ஸ் வந்து லெபனானுக்குள்ளே பறந்துருக்குது. ஏன்னா அந்த இடத்துல நிறைய அரப் கண்ட்ரிஸ் இருக்கும். லெபனானுக்குள்ளே வந்து இஸ்ரேலோட ட்ரோன்ஸ் போனப்போ லெபனானில் இருந்து ஒரு தாக்குதல் வந்து இஸ்ரேலோட ட்ரோன் மேலே அடிச்சிருக்குது. இஸ்ரேலோட ட்ரோன் மேலே அடித்தோன்னா இஸ்ரேல் வந்து எந்த இடத்துலேருந்து வந்திருக்கோ அது மேலே அடிச்சிட்டாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரப் போர் ஏற்பட்டுச்சு இஸ்ரேலுக்கும் அரப் உலகத்துக்கும். உலகத்தில் இருக்கிற அத்தனை அரப் கண்ட்ரிஸ் வர்சஸ் இஸ்ரேலுங்கிற ஒரு கண்ட்ரி. அந்த போரோட முடிவில் இஸ்ரேல் ஜெயிச்சாங்க. அத்தனை கண்ட்ரிஸையும் சுற்றி இருக்கிறவங்களை தோக்கடிச்சிட்டு இப்போ வந்து யூஎஸோட பேக்கிங்கோட இருக்கிற இஸ்ரேல் வந்து மறுபடியும் அதை பண்ணிடுவாங்களா இல்லை அவங்களால பண்ண முடியாதுங்கிறதா மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ வந்து இஸ்ரேல் பேசிக்காக ஒரு கண்ட்ரியோட உரண்டை இழுத்துட்டுல, ஒரு கண்ட்ரியை இன்வைட் பண்ணிருக்கப்போ சுற்றி இருக்கிற எல்லா கண்ட்ரியோடையும் தான் உரண்டை இழுத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கூடையும் பிரச்சனை இழுத்துட்டு இருக்காங்க. மதுரை பாஷை தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். இவ்வளோ பிரச்சனை பண்ணிருக்கப்போ இது எங்கே போய் முடியுங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. அண்ட் இந்த சைடு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது, ஹமாஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸ் வந்து எங்களோட ஃபுல் ஃபோர்ஸோட நாங்கள் பதில் கடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்க சைட்லேருந்து பேசிகிட்டு இருக்கப்போ இஸ்ரேலோட ஃபோர்ஸஸ் உள்ளே வந்தாங்க. எஸ், நாங்கள் வந்து எங்களோட ஃபுல் ஃபோர்ஸோட கான்ஃபரன்ட் பண்ணிருக்கோம். நாங்கள் வந்து நிறைய இடத்துல இவங்களோட ஃபோர்ஸஸ் வந்து டீடைனிஸ், நாங்கள் வந்து இஸ்ரேலோட ராணுவத்தில் யார் யார் இருக்காங்களோ அவங்கள நாங்கள் பிடிச்சி கொண்டு போய் அவங்கள வச்சு நாங்கள் பதிலுக்கு செஞ்சுட்ருக்கோம், நாங்களும் பதிலுக்கு தாக்குதல் நடத்திட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஹமாஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு வெளியே வர நியூஸ் வந்து இஸ்ரேலி சைட் நியூஸ் மட்டும்தான். மோஸ்ட்டாக 90% இனிமேல் வெளியே வர சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஹமாஸ் சைடில் இருந்தோ காசா சைடில் இருந்தோ பலஸ்தீன பொதுமக்கள் சைடில் இருந்தோ வெளியே வர நியூஸ் வந்து இனிமேல் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா அவங்களோட கம்யூனிகேஷனை கட் பண்ணி விட்டாச்சு. ஆல்ரெடி நம்ம வந்து தண்ணி, எலக்ட்ரிசிட்டி, சாப்பாடுன்னு எல்லாரும் கட் பண்ணி விட்டோம். அது கூட இதையும் கட் பண்ணி விட்டாச்சு. ஹியூமனிடேரியன் எய்ட் போயிட்டு இருக்குது. எஸ், பட் வெரி வெரி மினிமல் நம்பர். 10 ட்ரக்கு 5 ட்ரக்குன்னு அங்கே வந்து கொலை பசியில் 1 வாரமாக 2 வாரமாக கிடக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரக்கு சாப்பாடு கொடுத்தா எப்படி பத்தும், அதுவும் எத்தனை பேருக்கு பத்தும்? ஸோ அந்த மாதிரி கேள்விகளும் எந்திரிக்கப்பட்டு இருக்குது. அட் திஸ் மொமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸ் பண்ணது 100% தவறு. ஹமாஸ் வந்து ஒரு நாட்டுக்குள்ளே சும்மா இருந்த பொதுமக்களை போய் அடித்தது, இழுத்துட்டு வந்தது, 1000 பேரை இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதை யாருமே ஜஸ்டிஃபை பண்ண முடியாதவன். ஏன் இடத்துக்குள்ளே வந்துட்டான் எல்லாம் சரி. ஆனால் பொதுமக்கள் எந்த பாவம் பண்ணல, இறந்து போயிருக்காங்க. இதில் வெளிநாட்டுக்காரங்க வேறு, தாய்லாந்துக்காரங்க இருக்காங்க, அமெரிக்கன்ஸ் இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணாங்க, எல்லாரையும் போட்டு அடிச்சாச்சு. அதுக்கு வந்து இஸ்ரேல் வந்து பதிலுக்கு தாக்குதல் நடத்தணும்னு நினச்சாங்க, நடத்த ஆரம்பிச்சாச்சு. ஆனால் எவ்வளோ நாளுக்கு, எவ்வளோ தூரத்துக்கு, எத்தனை பேரை, பொதுமக்களையே இவங்க பண்ணது தப்புனா அப்போ இவங்க பண்ணுறாலும் அதுக்கு தப்பு தானே. ஏன்னா நம்ம ஹமாஸ் பண்ணுறது தப்புன்னு உலகத்தில் எல்லாருமே ஈஸியாக சொல்லிடுறோம். எஸ், அவங்க பண்ணுறது தப்பு தான். ஆனால் இஸ்ரேல் வந்து அதே நேரத்தில் பொதுமக்களை சாகடிச்சா அது மட்டும் எப்படி கரெக்ட் ஆகும்? பலஸ்தீன பொதுமக்கள் வந்து என்ன பண்ணாங்க? ஹமாஸ் அமைப்பினர் பண்ணதுக்கு ஹமாஸ் அமைப்பினர் கூட பிரச்சனை பண்ணும். பொதுமக்களையும் எத்தனை பேர் சாகணும்? ஹாஸ்பிட்டல் மேலே ஏன் குண்டு விழுகணும்? ஸ்கூல்ஸ் மேலே, காலேஜஸ் மேலே ஏன் குண்டு விழுகணும்? இந்த மாதிரி கேள்விகள் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் யூஎனில் நேற்றுக்கு பெருசாக பேசப்பட்டுச்சு. இதுக்காக தான் வந்து அந்த டிபேட்டோட முடிவில் வந்து இந்த ஒரு போரை வந்து இப்போதைக்கு நிறுத்துங்க, ஒரு ஹியூமனிடேரியன் ட்ரூஸ் உருவாக்குங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதில் வந்து அரப் வேர்ல்டு மோஸ்ட்டாக வந்து எஸ், இங்கே வந்து ஒரு ஹியூமனிடேரியன் ட்ரூஸ் வேணும், இப்போதைக்கு சீஸ் ஃபயர் வேணும், இதெல்லாம் சொல்லி நிறுத்துங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அமெரிக்கா அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வித் இஸ்ரேல் சப்போர்ட் இல்லை நிறுத்த முடியாது. நிறுத்தணும்னா இட் கிவ்ஸ் த ப்ரெஷியஸ் டைம் ஃபார் ஹமாஸ். அவங்க இப்போதைக்கு அண்டர் கிரவுண்ட் டனலில் வேறு டனல் உடஞ்சிருச்சுன்னா ஃபுல்லாக மூவ் ஆகலாம் முடியாமல் செதறி கிடக்குறாங்க. நாங்கள் கொஞ்சம் பிரேக் விட்டோன்னா இவங்க எல்லாருமே மறுபடியும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இது வந்து இந்த பழைய பேய் படத்தில் இல்லை வந்து எல்லாம் காமிப்பாங்களே, செதறி கிடக்கும், விட்டானா எல்லாம் மறுபடியும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான மெஷின் ஆகிடும்ல, அந்த மாதிரி இவங்க மறுபடியும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா மறுபடியும் எதிர்க்கிறது கஷ்டம். இப்போதைக்கு அவங்க வீக்கெண்டாக இருக்காங்க. நாங்கள் இதே வச்சு ஹமாஸை கம்ப்ளீட்டாக வைப் அவுட் பண்ண போகிறோங்கிறது வந்து இஸ்ரேல் அண்ட் அமெரிக்காவோட டேக்காக இருக்குது. இதில் வந்து இந்தியா வந்து 2 சைடும் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே நிற்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு நடக்கிற சிச்சுவேஷன். இந்தியாவோட ஸ்டாண்ட் எப்படி இருக்குது? அப்ஸ்டெயின் பண்ணது கரெக்டாக நினைக்கிறீங்களா, தப்பு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் இந்தியா இதே தான் இதுக்கு முன்னாடி உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை பண்ணிச்சுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு நான் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா, வேறு ஏதாவது நான் கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்கும் நான் ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா அது என்ன டாப்பிக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். அங்கே இருக்கிற மக்கள் நினச்சா தான் கஷ்டமாக இருக்குது.